அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டர்பைனுங்க. இந்த டர்பைன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டர்பைன் வந்து பவர் ஜென்ரேஷனுக்கு. அதாவது பாய்லரில் ஒவ்வொரு பக்கம் வந்து யூஸ் பண்ணுற கம்பெனியில் பாய்லர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனிஸில் வந்து இந்த டர்பைன் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பாய்லர் வச்சுக்கிறவங்களுக்கு இது வந்து சப்ளை வந்து கம்மியாக வரும். இதே 2 பாய்லர் 4 பாய்லர்ஸ் அது இல்லாமல் டன்னேஜ் அதிகமாக இருக்கிற பாய்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக ஸ்டீமை வந்து அதாவது ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி வந்து டர்பைன் யூஸ் பண்ணிவிட்டு டர்பைனுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறதுனா என்ன ஆகுனா, உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு உங்களுக்கு ஸ்டீம் கிடைக்கிது எப்போ போல். அதே மாதிரி உங்களுக்கு அந்த வேஸ்ட் ஸ்டீம் ட்ராவலிங் டைமில் அந்த டைமிங்கை யூஸ் பண்ணி அந்த ஸ்டீமை ஃபஸ்ட்டு வந்து பாய்லருக்கு அப்புறம் இந்த டர்பைனுக்குள்ளே விட்டுட்டு டர்பைனுக்கு அப்புறம் அந்த பிஸ்டன் சுற்றுனதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டீம் எடுத்து ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு பவர் சேவ் ஆகும். பவர் இது மூலிமா பவர் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு கம்பெனியில் பாதி வரும். 100% நீங்கள் வெளியே கவர்மெண்ட்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா 50% தான் உங்களுக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குவீங்க. மிச்சம் 50% இந்த டர்பைனு உங்களுக்கு கம்பெனிக்கு தேவையான மொத்த சப்ளையும் உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்கு தான் இந்த டர்பைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க நிறைய கம்பெனியில். அதனால் வந்து நீங்கள் இந்த டர்பைன் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இதனால் வந்து நிறைய கம்பெனியில் வந்து டர்பைன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டர்பைன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்பைன் வந்து இங்கே அதாவது எப்படி இன்லெட்டு எப்படி அவுட்லெட் ஆகுதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து இன்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்து ரொட்டேட்டர் இங்கே இருக்குது. ஹெச்பி டர்பைனு, இந்த மாதிரி ஐபி டர்பைனு, எல்பி டர்பைன் நிறைய வித்தியாசமான இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறது வந்து பேசிக் மாடலு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வழியாக உங்களுக்கு ஸ்டீம் கொடுக்குறீங்க. இது வழியாக நீங்கள் இன்லெட் வழியாக ஸ்டீம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வழியாக ரொட்டேஷன் ஆகி இந்த ஸ்டீம் இந்த பைப் லைன் வந்து இங்கே பிஸ்டனை சுற்ற வைக்கும். பிஸ்டன் இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்க பிஸ்டன் இந்த ஸ்டீம் லைன் வழியாக உள்ளே வந்து இங்கே இருக்க பிஸ்டனை சுற்ற வைக்கும். இந்த பிஸ்டன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, பிளேடு மாதிரி பாக்ஸாக இருக்கும். நல்லா பார்த்து தெரியுங்களா, பிளேடு மாதிரி பாக்ஸாக இருக்கும். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது என்ன ஆகும்னா, இந்த ஸ்டீம் வந்து இப்போ அடிக்கும்போது என்ன ஆகுங்க, இப்படி ரொட்டேட் பண்ணும். அந்த பிளேடு ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ சுற்றும் போது எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதோ அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுங்க, இங்கே பவர் ஜென்ரேட்னு ஆகும். இந்த பவர் ஜென்ரேட்டர் எடுத்து உங்களுக்கு பவர் ஹவுஸில் யூஸ் பண்ணி அது மூலிமா உங்களுக்கு லோடை குறைக்கலாம். இப்போ அதாவது உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வாங்கிட்டு இருக்க லோடு குறைஞ்சி இது வந்து எடுத்துக்கும். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்கள் 50% நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து வாங்குறீங்கன்னா 50% வந்து நீங்கள் உங்கள் சொந்தமாகவே உங்கள் பவர் சப்ளை பண்ணி உங்களுக்கு பவர் காஸ்ட்டை கம்மி பண்ணலாம். இது எப்படின்னா பாய்லர்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இந்த டர்பைனை. மற்றபடி ஏர்லைனில் வச்சுட்டுலாம் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் டர்பைன் ஒர்க் ஆகாது. இதுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக வேணும். அதெல்லாம் வேஸ்ட்டு ஸ்டீமை வச்சு தான் நம்ம செய்கிறதுனால, அதாவது நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க ஏற்கனவே யூஸ் பண்ணுற ஸ்டீமை வேஸ்ட்டாக நீங்கள் ப்ரொடக்ஷன் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இது டர்பைன் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு பவர் ஜென்ரேட்டரும் வருது, உங்களுக்கு பவர் காஸ்ட்டு ரொம்ப கம்மியாகவும் வரும் கம்பெனிக்கு. அதனால தான் இந்த மாதிரி டர்பைன் வந்து நிறைய கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டர்பைன் எப்படி ஒர்க் ஆகுது, அது என்ன மெட்டலு, எப்படி பிஸ்டன்லாம் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். இது மாதிரி பயனுள்ள தகவலும் தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் கமெண்ட்டில் உங்களுக்கு இது சம்மந்தமான விஷயம் கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த டர்பைன் சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணாலும் உங்களுக்கு மேக் பண்ணி தரேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.